உலகினில் கோடி இன்பம் அதில் உண்மையாதென்று உணர்வோம். உலகினில் கோடி இன்பம் அதில் உண்மையாதென்று உணர்வோம். உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். தியாக பலியினில் இணைவோம், நிதம் தேடும் தேவனில் சரணடைவோம். தியாக பலியினில் இணைவோம், நிதம் தேடும் தேவனில் சரணடைவோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. அருள்மலை பொழியும் அன்பு கடலாம், அருள்மலை பொழியும் அன்பு கடலாம். அழைக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து உம்மை வரவேற்கின்றோம். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து உம்மை வரவேற்கின்றோம். திருப்பலி நிறைவேற்றிடவே நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். திருப்பலி நிறைவேற்றிடவே நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். ஆயரே நீங்களும் வருக, குருகுலமே நீங்களும் வருக, இறை மக்களே நீங்களும் வருக. மனிதனை காக்கும் அரணாக நல்ல மனித நேயம் கொண்டு உழைப்போம். மனிதனை காக்கும் அரணாக நல்ல மனித நேயம் கொண்டு உழைப்போம். இறையுடன் ஆற்றும் பணியில் நாம் நிறையருள் வாழ்வினை அடைவோம். இறையுடன் ஆற்றும் பணியில் நாம் நிறையருள் வாழ்வினை அடைவோம். ஞான பலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். பாடி புகழ்ந்து படர்காவலூர் நங்கை நாடி வணங்குவாரெல்லாம் கேடிலரே. திருக்காவலூர் ஏலாக்குறிச்சியில் படர்ந்து வீற்றிருக்கும் நங்கையான அடைக்கல மாதாவை பாடி புகழ்ந்து நாடி வணங்குபவர் யாவரும் கெட்டழியார் என்ற மேற்கண்ட வார்த்தைகளை உண்மையாக்கி இத்திருத்தலம் வரும் எல்லாரும் இன்னல்கள் நீங்கி இடர்பாடுகள் களையப்பட்டு மனநோய் உடல் நோய் நீங்கி மறுவாழ்வு மகிழ்நிறை வாழ்வு பெறுகின்றனர். தன் பெயருக்கேற்றாற்போல் திருக்காவலூர் ஏலாக்குறிச்சி இயலாக்குறிச்சி, அதாவது கடவுள் காவல் செய்யும் ஊராகிய தீமை செய்ய இயலாக்குறிச்சியில் அற்புதமும் ஆறுதலும் தருகின்ற தரணி காத்திடும் தாரகையான அழகுமிகு அருள்நிறை அடைக்கல மாதா திருத்தலத்திற்கு குடும்பம் குடும்பமாகவும் அணி அணியாகவும் அலைக்கடலென வருகை தந்திருக்கும் உம் அன்பு மக்கள் எல்லாரையும் உம் அடைக்கல கண்களால் நோக்கியருளும். புன்னகையோடு பொன்னகை அணிந்த பேரொளியாம் அன்னையே, எங்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்துவீராக. இக்குத்து விளக்கு திருப்பலியை நிறைவேற்றும் எம் குடந்தை மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் ஜீவானந்தம் அமலநாதன் அவர்களுக்கும்
அவரோடு இணைந்து திருப்பலி ஒப்புக்கொடுக்கும் அனைத்து அருட்பணியாளர்கள், கன்னியர்கள், திருப்பலி கருத்துக்கள் ஒப்புக்கொடுத்து பல ஊர்களிலிருந்தும் பற்பல திசைகளிலிருந்தும் ஜெபிக்கின்ற மற்றும் இங்குள்ள அடியவர்களான எம் எல்லாருக்கும் அடைக்கலம் நல்குவீராக. அடைக்கல மாதாவின் சன்னதி எங்கள் வாழ்வின் நிம்மதி என துன்பம் நீங்கி இன்பம் பெற, தீமை நீங்கி நன்மை பெற இத்திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறுந்த அடைக்கல மாதா திருத்தலத்திலே திருப்பலியில் பங்கு பெறும் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, இறைவன் இந்த ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா திருத்தலத்திலே பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து வருகின்றார். அன்னையின் பரிந்துரையினாலும் மன்றாட்டினாலும் பல புதுமைகள் இங்கே நடைபெறுகின்றன. குழந்தையில்லாருக்கு குழந்தை வரம், திருமண வரன் வேண்டி வருகிறவர்களுக்கு திருமண வரன், உடல் சுகம், இன்னும் எத்தனையோ புதுமைகளை இங்கே அன்னை மன்றாட்டினாலும் பராமரிப்பினாலும் ஆண்டவரே செய்து வருகின்றார். இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்திருக்கும், குறிப்பாக இக்குத்துவிளக்கு திருப்பலியிலே தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் நம்முடைய எல்லாருக்கும் சிறப்பாக ஜெபிக்க வருகை தந்திருக்கும் நம் பாசமிகு குடந்தை மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் ஜீவானந்தம் அமலநாதன் டிடி அவர்களே, எம் அருமை சகோதர சகோதரிகளே, கண்ணீர்களே, அன்பு அன்னையின் செல்வங்களே, பக்தர்களே, இத்திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். எல்லோருடைய தேவைகளையும் அந்த அடைக்கல மாதா தம் பரிந்துரையினால் பெற்று தருவாராக. இத்தூய மறை நிகழ்வுகள் பங்கு கொள்ள நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். நீங்கள் பாட வேண்டியது இரக்கத்தின் தேவா என் மேல் இரக்கம் வையும், என் குற்றங்களை மன்னித்து குணமாக்கும். எல்லாம் சேர்ந்து பாடுங்க. இரக்கத்தின் தேவா என் மேல் இரக்கம் வையும், என் குற்றங்களை மன்னித்து குணமாக்கும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இரக்கத்தின் தேவா என் மேல் இரக்கம் வையும், எம் குற்றங்களை மன்னித்து குணமாக்கும். உமக்கு எதிராக குற்றம் செய்தேன், உமக்கு எதிராக குற்றம் செய்தேன், உம் தனையன் எனப்பட தகுதியற்றேன், உம் தமையன் எனப்பட தகுதியற்றேன். இரக்கத்தின் தேவா என் மேல் இரக்கம் வையும், என் குற்றங்களை மன்னித்து குணமாக்கும். உம்மை மறுதலித்து காட்டி கொடுத்தேன், உம்மை மறுதலித்து காட்டி கொடுத்தேன்,
உம் நண்பன் எனப்பட தகுதியற்றே. உன் நண்பன் எனப்பட தகுதியற்றே. இரக்கத்தின் தேவா என் மேல் இரக்கம் வையும். என் குற்றங்களை மன்னித்து குணமாக்கும். உமது அருள் துணையை மறந்து போனேன். உமது அருள் துணையை மறந்து போனேன். கனிதராமரமாய் காய்ந்து போனேன். கனிதராமரமாய் காய்ந்து போனேன். இரக்கத்தின் தேவா என் மேல் இரக்கம் வையும். என் குற்றங்களை மன்னித்து குணமாக்கும். இரக்கத்தின் தேவா என் மேல் இரக்கம் வையும். என் குற்றங்களை மன்னித்து குணமாக்கும். இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர்.
மேல் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவர், மாசற்ற கன்னிமரியாவினுடைய விண்ணேற்பு நாளில் இந்தியா சுதந்திர நாடாக மது பராமரிப்பினால் உருவாக நீர் செய்தீரே. இக்குத்து விளக்குகளை ஏற்றி மன்றாடும் எங்கள் மீது இரக்கமையும். நாங்கள் அன்னையின் மாட்சியில் பங்கு கொள்ளும் பொருட்டு தீமை அனைத்திலிருந்து விடுதலை பெறவும் உம்மீது தனியாக அன்பு கொண்டு மையுடன் வாழவும் மரம் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து இன்றைய முதல் திருவுரை. இயல் 11 தொடர் 19a, இயல் 12 1 முதல் 10 ஈரோகு. திருத்தூதர் விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்று இருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ, நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்த இருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதோர் குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ, மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நான்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழுதே.
இந்த ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழுது. இந்த ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழுதே. என் மீட்பராம் தேவனை நினைத்தென் உள்ளமும் புகழுது. என் மீட்பராம் தேவனை நினைத்தேன் உள்ளமும் புகழுதே. இந்த ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழுதே. தாழ்நிலை நின்ற தம் அடிமையை தயையுடன் கடை கண்ணோக்கினார். தாழ்நிலை நின்ற தம் அடிமையை தயையுடன் கடை கண்ணோக்கினார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவர், ஏனெனில் வல்லமை மிகுந்தவர், எனக்கரும் செயல் புரிந்துள்ளார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் ஏனை பெருடையாள் என்றிடுமே. இந்நாள் முதலாம் தலைமுறைகள் ஏனை பேருடையாள் என்றிடுமே. இந்த ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழுதே. இந்த ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழுதே. அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவரில் அஞ்சுவோர் இரக்கமாகும். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவரில் அஞ்சுவோர் இரக்கமாகும். செருக்குற்றோரை வீழ்த்தினார், செருக்குற்றோரை வீழ்த்தினார், தாழ்ந்தோரை என்றும் உயர்த்தினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் ஏனை பெருடையாள் என்றிடுமே. இந்நாள் முதலாம் தலைமுறைகள் ஏனை பேருடையாள் என்றிடுமே. இந்த ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழுது. இந்த ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழுதே. என் மீட்பராம் தேவனை நினைத்தென் உள்ளமும் புகழுதே. என் மீட்பராம் தேவனை நினைத்தேன் உள்ளமும் புகழுதே. இந்த ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழுதே. இந்த ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழுதே. இந்த ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழுதே. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 20-26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார்.
இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமை உடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டோர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அருள் நிறை மரியே நீர் வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றே, தாயே நீ வாழ்க, தாயே நீ வாழ்க. அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கேரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர்.
அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அடைக்கல அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்திய கிறிஸ்தவர்களாக இந்த நாளிலே நாம் இரட்டிப்பு மகிழ்ச்சியிலே இருக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக ஒருபுறம் நம் தாயினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்தியர்களாக நம் தாய் நாட்டினுடைய சுதந்திர தின விழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நம் தாயினுடைய விண்ணேற்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் நம் நாட்டினுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் ஆயர் அவர்கள் சார்பாகவும் பங்கு தந்தை, உதவி தந்தை, இங்கே இருக்கிற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரின் சார்பாகவும் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய சிந்தனையை ஒரு கேள்வியிலிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, கடவுள் மனிதர்களுக்கு நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார். அப்படி கடவுள் மனிதனுக்கு கொடுத்த மிக பெரிய கொடை எது, மிக உயர்ந்த கொடை எது? அதுதான் கேள்வி. கடவுள் மனிதனுக்கு கொடுத்த மிக உயர்ந்த கொடை எது? நம்ம தொடக்க நூலில் வாசிச்சிருப்போம். கடவுள் எல்லாவற்றையும் படைத்து அதை ஆளக்கூடிய அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுக்கிறார். மனிதனை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்து படைப்பின் சிகரமாக அவனை நிறுத்துகிறார். இப்படி எல்லாத்தையும் கொடுத்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஒரு கொடையை மனிதனுக்கு கொடுத்தார். அதுதான் உயர்ந்த கொடை அப்படின்ட்டு இறையியல் அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க. அது என்னன்னு தெரியுமா? மாதா. படைப்பின் தொடக்கத்தில் சொல்றேன். இந்த நாளோடு தொடர்புடைய ஒன்று நானே சொல்லிடுறேன், சுதந்திரம். அதுதான் மனிதனுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கொடை, ஃப்ரீடம். அதனால் கடவுள் நினச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஒரு கை பொம்மை போல, கை பாவை போல படைச்சிருந்திருக்கலாம். தான் நினச்சதெல்லாம் செய்யக்கூடியவர்களாக நம்மை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மை அப்படி படைக்கவில்லை. நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் நான் முன்னாடி வாழ்வும் இருக்கிறது, சாவும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது, நீ இதை தான் செய்யணும் அப்படின்ட்டு நம்ம பொம்மை போல் அவர் படைக்கலை. நாம் எதை வேண்டுமானாலும் தேர்ந்து கொள்ளலாம் அப்படின்ற சுதந்திரத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். நாம் நன்மையை தேர்ந்து கொள்கிற போது வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் தீமையை தேர்ந்து கொள்கிற போது அந்த வாழ்வை இழந்து விடுகிறோம். அதனால் சுதந்திரம் தான் கடவுள் மனிதனுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடையாக இருக்கிறது. இந்த நாளில் அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்திய ஒரு நபரைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய தாய் மரியா. அதனால் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், இந்த சுதந்திரத்தை எப்படி சரியாக பயன்படுத்துவது, சரியானவற்றை எப்படி தேர்ந்தெடுத்துவது, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய தேர்ந்தெடுப்புகள் ரொம்ப முக்கியம். தென்கட்சி அழகாக ஒரு நிகழ்வு சொல்லுவார். ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கிடங்கிலிருந்து அடிக்கடி வெங்காய மூட்டை திருடு போயிட்டே இருக்குது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி ஒரு நாள் அந்த திருடன் பிடிக்கப்படுகிறான். கையும் களவுமா வெங்காய மூட்டையோடு அவன் திருடிட்டு போகும்போது பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு கொண்டு போய் பஞ்சாயத்தில் நிறுத்துகிறாங்க. பஞ்சாயத்தில் நிறுத்துகிற போது அவன் தான் திருடன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருகிறது. அவனுக்கு 3 தண்டனைகள், 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 3 தண்டனை. அதில் சுதந்திரமாக அவன் எதை வேண்டுமானாலும் தேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்னென்ன தண்டனை அப்படின்னா, முதல் தண்டனை 10,000 ரூபா அவன் அபராதம் செலுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா 50 கசையடிகளை பெற வேண்டும். 3வது என்ன அப்படின்னா, 1 மூட்டை வெங்காயத்தை சாப்பிடணும். இப்படின்னு 3 தண்டனைகளை அவனுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அதில் எதை வேணாலும் அவன் சுதந்திரமாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அவன் உட்காந்து யோசிக்கிறான். யோசித்து பார்க்குற போது 10,000 ரூபா காசு கொடுக்கறதா, வேண்டாம்.
50 கசையடியா வலிக்கும். இருக்கிறதுல ஈஸியாக தெரியறது எது? ஒரு முட்டை வெங்காயத்தை சாப்பிட்றது தான் ஈஸியாக இருக்குது. அதனால் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி 3ஆவது செலக்ட் பண்ணுறான். நான் ஒரு முட்டை வெங்காயத்தை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு சொல்லி ஒரு மூட்டை வெங்காயத்தை கொண்டு வந்து அவனுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அவன் சாப்பிட தொடங்குறான். ஒரு 10 வெங்காயம் தான் சாப்பிட்ருப்பான். என்ன ஆச்சு? அவனுடைய வாயெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. ஒரு 5 வெங்காயம் 15 வெங்காயம் சாப்பிட்றான். வயிறுலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. கஷ்டப்பட்டு இன்னும் 2 சாப்பிட்றான். அதுக்கு மேலே அவனால் சாப்பிட முடியல. அவன் சொல்கிறான், என்னால் முடியவே முடியாது. 15 வெங்காயம் தான் ஒரு மூட்டையில் சாப்பிட்ருக்கான். மிச்சம் இருக்கிறத என்னால் சாப்பிடவே முடியாது. நான் செத்தே போயிடுவேன். அதனால் 2வது நான் தேர்ந்தெடுக்கிறேன். அதனால் 50 கசையடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு கசையால் அடிக்க தொடங்குறாங்க. ஒரு 10 அடி தான் அடிச்சிருப்பாங்க. ஆள் சுருண்டு விழுந்துட்டான். அவனால் அதுக்கு மேலே தாங்க முடியல. மல்லு கட்டி எந்திரிச்சு நிற்கிறான். இன்னும் ஒரு 2 அடி அடிக்கிறாங்க. அவன் சொல்கிறான், போதும், என்னால் 12 அடிக்கு மேலே தாங்க முடியல. 50 அடிலாம் என்னால் வாங்க முடியாது. நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன பண்ணுறான்? 10,000 ரூபா அபராதத்தை கட்டிட்டு போயிடுறான். பாருங்களேன், ஒரு தவறான விஷயத்தை அவன் தேர்ந்தெடுத்ததுனால என்னாச்சு? 3 தண்டனையும் அனுபவிச்சுட்டான். அதனால் நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். சரியானவற்றை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் லிங்கன் ரொம்ப அழகாக சொல்லுவார், சுதந்திரம்னா என்ன? நாம் நினைத்ததையெல்லாம் செய்வது சுதந்திரம் கிடையாது. எது தேவையானதோ, எது சரியானதோ அதை செய்வது தான் சுதந்திரம். அப்படி தன்னுடைய சுதந்திரத்தை அன்னை மரி சரியாக பயன்படுத்தினார். அதற்கு எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்வு தான் அன்னை மரிக்கு கபிரியல் தூதர் மங்கள வார்த்தை உரைத்த ஒரு நிகழ்வு. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நிகழ்வு. அன்னை மரியை கபிரியல் தூதர் சந்திக்கிற போது அன்னை மரியால் என்ன சொல்கிறாங்க? ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க. கடவுளுக்கு அவங்க கொடுக்குற பதில் அதுதான். இதோ நான் ஆண்டவரின் அடிமை. நான் தொடக்கத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், கடவுள் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறாருன்னு. ஆனால் அன்னை மரியாள் என்ன சொல்கிறாங்க? எனக்கு கடவுள் முன்னாடி எந்த சுதந்திரமும் இல்லை. கடவுளுக்கு முன்னாடி நான் அடிமை என்று தன்னையே முழுமையாக அவர் சரணடைய செய்கிறார். அடிமைனா என்னன்ட்டு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ அடிமை முறையெல்லாம் இல்லை. அடிமைன்னா அடிமைகளுக்கென்று எந்த உரிமையும் கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் அடிமைகள் இருந்தாங்க. அவங்க எப்போ எந்திரிக்கணும், தூங்கணும், சாப்பிடணும், எதுவுமே அவங்க கையில் இல்லை. அவங்களுடைய தலைவர் முதலாளி தீர்மானிக்கிறபடி தான் அவங்க நடக்கணும். அதனால் அடிமைகளுக்கென்று எந்த உரிமையும் கிடையாது. தன்னை ஒரு அடிமையாக அன்னை மரியாள் கடவுள் முன்னாடி நிறுத்துறாங்க. கடவுளுக்கு முன்னாடி நான் ஒரு அடிமை, அவருக்கு நான் எப்படி ஆமா இல்லைன்னு சொல்கிறது? அதனால் என்ன வேணுமோ கடவுள் என்னில் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு அடிமையாக அவர் முன்னிறுத்துகிறார். இதுதான் அவர் சுதந்திரத்தை பயன்படுத்திய விதம். அதனால் அந்த தாயினுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் உண்மையிலுமே இந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்துகிறோமா? சரியானவற்றை, கடவுளுக்கு உரியவற்றை தேர்ந்தெடுக்கிறோமா அப்படின்னு சிந்தித்து பார்க்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நிறைய சமயத்தில் நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுனால நம்ம விடுதலை அடைந்த மக்கள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலுமே விடுதலை பெற்ற ஒருத்தவங்க யாருன்னா, விடுதலை நாயகி யாருன்னு பார்த்தா அன்னை மரியாள் மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் பாவங்களிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டவராக தூய வாழ்வு வாழ்ந்தார். ஏன்னா இயேசு அழகாக சொல்லிட்டாரு, நீங்கள் எல்லோருமே அடிமைகள், பாவம் செய்கிற அத்தனை பேரும் பாவத்துக்கு அடிமைகள் அப்படின்னு சொன்னார். அதனால் அன்னையை போல நம்முடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி சரியானவற்றை தேர்ந்தெடுத்து இந்த பாவ வாழ்விலிருந்து வெளிவந்து தூய வாழ்வு வாழ இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். இது முதல் செய்தி. 2வது செய்தி நம்ம நாட்டுக்கானது. நம்ம நாட்டினுடைய சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக நாம் நல்ல விதமாக நம்முடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்திருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியையும் உங்கள் முன்னால் எழுப்புகிறேன். ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளிதழில் நான் படித்த ஒரு நிகழ்வு. அப்போது என்னாச்சுன்னா, ஒரு பெரிய வெளிநாட்டு குழுவினர் வந்து நம்ம நாட்டுக்கு சுற்றுலாவுக்கு வராங்க. ஒரு மாத காலம் நம்ம நாட்டை சுற்றி பார்த்ததுக்கு பிறகு தங்களுடைய நாடு திரும்புவதற்காக அவங்க ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவர்களை நிருபர்கள் பேட்டி எடுக்கிறாங்க. நிருபர்கள் பேட்டி எடுக்கிற போது கேட்குறாங்க, அந்த வெளிநாட்டுக்காரங்கள்ட்ட கேட்குறாங்க, எங்கள் நாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க போட்டி போட்டு சொல்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் இங்கே போனோம், இந்த இடம் பிடிச்சிருக்கு, அந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களை சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்குறாங்க, சரி எங்கள் நாடு பிடிச்சிருக்கு, எங்கள் நாட்டை நீங்கள் நேசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறப்ப தான் வித்தியாசமாக ஒரு பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் அப்படின்னா, உங்களுடைய நாட்டை நான் உங்களை விட அதிகமாக நேசிக்கிறேன், இந்த நாட்டு மக்களை விட இந்த நாட்டை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நிருபர்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி, ஒரே கோபம். அது எப்படி முடியும்? நாங்கள் பிறந்து வளர்ந்த நாடு இது, எங்களுடைய நாட்டை எங்களை விட நீங்கள் எப்படி அதிகமாக நேசிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிற போது அந்த குழுவினர் சொன்னாங்க, அழகாக ஒரு பதில் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் ஏறக்குறைய 1 மாத காலம் ஆகுது இந்த நாட்டுக்கு வந்து, இந்த 1 மாத காலத்தில் இன்ன வரைக்கும் ஒரு சின்ன காகிதத்தை கூட
இந்த மண்ணு மேலே நாங்கள் போடலை. ஏன்னா அந்த நாட்டை நாங்கள் நேசிக்கிறோம், மதிக்கிறோம். இதில் ஒரு குப்பையை கூட நாங்கள் போடவில்லை. ஆனால் இந்த மக்கள் அப்படி இந்த நாட்டை மதிப்பது போல எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அனைவரும் வெட்கி தலை குனிந்தார். இது உண்மையிலுமே நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இது ஒரு சின்ன உதாரணம் தான். அதனால் நம்முடைய நாட்டை நாம் நேசிக்கிறோம் என்று நம்ம வாயால் சொல்லி கொண்டாலும் கூட உண்மையிலுமே நம்முடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நாம் உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. எனவே அன்னையைப் போல நம்முடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி சரியான வாழ்வோம். நம்முடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து நல்ல குடிமக்களாக வாழ முயற்சி செய்வோம். அதோடு கூட நம்பிக்கையோடு அடைக்கல அன்னையை நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள். இயேசு இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி 2 பெரும் கொடைகளை நமக்காக விட்டு சென்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2 பெரும் கொடை. ஒன்று, தன்னையே உணவாக நற்கருணையில் விட்டு சென்றார். 2வது, தன்னுடைய தாயை நம் எல்லோருக்கும் தாயாக அவர் கொடுத்து சென்றார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை அந்த தாய் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. தன்னை தேடி வந்தவர்களை ஒருபோதும் கைவிடாத தாயாக அவர் இருக்கிறார். அதனால தான் அன்னைக்கு எங்கே ஆலயங்கள் இருந்தாலும் சரி, அது ஏலாக்குறிச்சியாக இருக்கட்டும், வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், பூண்டியாக இருக்கட்டும், வில்லியனூராக இருக்கட்டும், மக்கள் அலைகடலென போய் பார்க்கறதுக்கு ஒரே காரணம், அவளை தேடி சென்றவர்கள் ஒருபோதும் அவளால் கைவிடப்பட்டதில்லை. அத்தகைய ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இங்கு தேடி வந்திருக்கிறீர்கள். அன்னையினுடைய பரிந்துரையின் வழியாக உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அன்னையினுடைய பரிந்துரையையும் பாதுகாவலையும் பெற்றுக்கொள்வதோடு அன்னையைப் போல சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி தூய வாழ்வு வாழ தொடர்ந்து இந்த பலியிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய இணை நாமத்திலே குழுமி இருக்கிற நம் மத்தியில் அவர் வாக்களித்தவாறு பிரசன்னமாகி இருக்கிறார். இறை பிரசன்னத்தால் சூழப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் நம் ஆண்டவர் இயேசு வழியாகவே விண்ணக தந்தையிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எம் திரு அவைக்காக மன்றாடுவோம். எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், குறிப்பாக எம் மறை மாவட்ட ஆயர், மற்ற குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து
உண்மையின் ஒளியின் பாதையில் நடந்திட அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எம் குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். குத்துவிளக்கு திருப்பலி ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து இன்னல்கள் தீர்த்து இன்பம் நல்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எம் ஆலய பணியாளர்களுக்காக மன்றாடுவோம். எம் ஆலய பணியாளர்கள், உபகாரிகள், உறுப்பினர்கள், நன்கொடையாளர்கள், பணியாளர்கள் அனைவரின் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து உம் கருணையால் நிரப்பிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எம் பங்கு மக்களுக்காக மன்றாடுவோம். எம் பங்கு மக்கள் எம் பகுதியில் வாழும் அனைத்து மக்களுக்கும் உமது கொடையை அளித்து ஆசீர்வதித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இறந்த அனைத்து விசுவாசிகளுக்காக மன்றாடுவோம். திருச்சபைக்காக உழைத்து மரித்த திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் மற்றும் எம் குடும்பங்களுக்காக உழைத்து மரித்த பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகளின் ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற தந்தையை இறைவா, இதோ பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையுடன் உம்மிடம் நாங்கள் சமர்ப்பித்துள்ள இந்த வேண்டுதல்களையும், இன்னும் இங்கே குழுமி இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிற வேண்டுதல்களையும், அதிலும் குறிப்பாக குத்து விளக்குகளை ஏற்றி ஒளியாகிய உம்மை வழிபட்டு உம்மிடம் இறைவேண்டல் செய்கின்ற இந்த ஒவ்வொரு சகோதரனுடைய உள்ளத்திலும் இருக்கிற வேண்டுதல்களையும் நீர் கனிவுடன் நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது குத்துவிளக்கு வழிபாடு ஆரம்பமாகிறது. தீப வழிபாடு என்பது நம் கலாச்சாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகிறது. ஒளி என்றாலே இருள் அகற்றும் அருமருந்து. நம் அன்றாட வாழ்வில் நாம் பல்வேறு இருளை சந்திக்கின்றோம். பொய்மை என்னும் இருளை, நோய் என்னும் இருளை, சுயநலம் என்னும் இருளை, அடிமைத்தனம் என்னும் இருளை, ஆணவம் என்னும் இருளை, கோபம் என்னும் இருளை, உடல் குறைபாடு என்னும் இருளை, மனபாரம் என்னும் இருளை, சொல்ல முடியாத சோகங்கள் என்னும் இருளை, எண்ண முடியாத இடர்கள் என்னும் இருளை, இன்னும் எண்ணற்ற இன்னல்களான இருளை அகற்றிட இந்த ஒளி வழிபாட்டில் பங்கேற்போம். இப்பொழுது மேதகு ஆயர் அவர்கள் குத்து விளக்குகளை ஆசிர்வதிக்கும் மன்றாட்டினையும் எண்ணெய் மந்திருக்கும் மன்றாட்டினையும் சொல்வார்கள்.
அவ்வாறு ஆயிரவர்கள் மன்றாடும் பொழுது நம் கரங்களில் உள்ள குத்து விளக்கு மீது நம் 2 கரங்களையும் பக்தியோடு வைத்து இருள் அகற்றி ஒளி கொடுக்கும் இறைவனை நாமும் மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. சாவின் இருளையே உயிர்ப்பின் ஒளியால் அழித்து உலகை மீட்ட உன்னத இறைவனே, அடைக்கல மாதாவை அருள் நிறைந்தவராய், பெண்களுக்குள் பேருடையவராய், புகழ் அனைத்திற்கும் தகுதி பெற்றவராய், படைப்பிற்கே சிகரமாய் படைத்தீர். அத்தகைய அன்னையோடு ஒன்றுபட்டு நாங்களும் இந்த குத்து விளக்கை போல் படைப்பிற்கே சிகரமாய் நாங்கள் செய்கின்ற பணிகளிலும் எங்கள் குடும்ப வாழ்விலும் எங்களை நம்பி வருவோர் அனைவருக்கும் நன்மை செய்திடும் ஒளி கற்றைகளாக வாழ வரம் தாரும். இக்குத்து விளக்குகள் எல்லாவற்றையும் ஆசிர்வதியும். எம் வாழ்வில் இருளகன்று ஒளி பெற்றிட எம் அடைக்கல மாதாவின் பரிந்துரைகளினால் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பேரிரக்கமுள்ள பரம தந்தையே, இந்த எண்ணெயையும் திரியையும் ஆசீர்வதித்திட உம்மை மன்றாடுகின்றோம். எண்ணெய் பழங்காலத்திலிருந்தே மனிதர் பயன்படுத்தி வரும் பொருள்களில் ஒன்று. எண்ணெய் புனிதப்படுத்தும் பொருளாகவும் பயன்படுகின்றது. இன்னும் நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த எண்ணெய் மற்றும் திரிகள் எவ்வாறு எரிந்து ஒளி கொடுத்து இருளகற்றி மகிழ்ச்சி என்னும் ஒளியை கொடுக்கிறதோ அவ்வாறே நாங்களும் உலகின் சுடர்களாக வாழ்ந்திட தூய ஆவியால் அர்ச்சித்து புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். இந்த புனித எண்ணெயோடு இணைந்துள்ள இந்த திரிகளையும் ஆசிர்வதியும். இந்த திரிகளை ஏற்றப்படவிருக்கும் அருள் ஒளி எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து எங்கள் வாழ்வை ஒளிமயமாக்கிட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது எரியும் பாஸ்கா திரியிலிருந்து நமது பாசமிகு மேதுகு ஆயர் குத்துவிளக்குகளை ஏற்றிய பின் பங்கு தந்தை மற்றும் அருள் தந்தையர்கள் குத்துவிளக்குகளை ஏற்று தொடர்ந்து இறைமக்களாகிய நாமும் நமது குத்துவிளக்குகளை ஏற்றுவோம். ஒளியாமிரையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாராய். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர். உம்மில் என்றும் வாழ எம்மில் எழுமி இறைவா. எளியோர் நெஞ்சம் தனிலே.
எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் நிறையே வாராய். எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் நிறையே வாராய். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர். உம்மில் என்றும் வாழ எம்மில் எழுமே இறைவா. ஒளியிலே வருக, ஒளியிலே வருக. ஒளியாம் நிறையே வாராய். எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் நிறையே வாராய். எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் நிறையே வாராய். ஒளியாம் நிறையே வாராய். எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் நிறையே வாராய். எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் நிறையே வாராய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, குத்துவிளக்கை ஏற்றிருக்கிற ஒவ்வொருவரும் எந்த கருத்திற்காக தேவைக்காக நீங்கள் மன்றாடுகிறீர்களோ அதை மனதில் கொண்டு பக்தியோடு மௌனமாக ஜெபியுங்கள். மன்றாடுவோமாக. ஒளியின் பிறப்பிடமும் ஊற்றுமான இறைவா, உலகிற்கு ஒளியான உம் திருமகனை குறித்து காட்டும் இந்த விளக்குகளை ஆசிர்வதியும். இவற்றின் ஒளியால் எழில் பெறும் அனைவரின் இதயங்களிலும் என்றும் அணையா ஒளியை பொழிந்தருளும். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று இயேசு கூறுவது போல, இல்லாமல் இறைவா, உம் அன்னையின் ஆலயத்தில் நாங்கள் ஏற்றி வைத்துள்ள இந்த குத்து விளக்குகளையும் எரியும் திரிகளையும் எண்ணெயையும் ஆசிர்வதியும். செயலாலும் இணைய வரம் தாரும். அவள் வீட்டில் ஏற்றி வைத்த விளக்கு ஒருபோதும் அணையாது என்று நீதிமொழிகள் உரைப்பது போல, இறைவா, இந்த ஆசி நிறைந்த நேரத்தில் உம்மை வேண்டி நிற்கின்ற குடும்பங்களையும் எம் செபங்களையும் கேட்ட ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களையும் இங்கு எரிகின்ற தீபங்கள் வழியாக உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை இப்பொழுது நினைவில் கொண்டு மௌனமாக ஜெபியுங்கள். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடவார், வாழ்வுக்கும் வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று உரைத்த இறைவா, இந்த ஒளி வழிபாட்டின் வழியாக அருள்நிறை அடைக்கல மாதாவின் அரவணைப்பை முழுமையாக உணர்ந்திடவும், நாங்கள் உமது மகிமையின் ஒளியில் மகிழ்வுடன் வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டுமென்று என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருள் நிறை அடைக்கல அன்னைக்கு நம்ம நாள் ஜெபம். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, உம் தஞ்சம் என்று வந்தவரை, உம் தஞ்சம் என்று வந்தவரே,
இரு கரம் நீட்டி புகலிடம் தந்த தாயுள்ளமே புகலிடம் தந்த தாய் உள்ளமே எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும் எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும் எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும் எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும் எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும் எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும் எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும் வீரமாய் வாழ வழிகாட்டும் கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும் கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும் உம் திருமகன் இயேசுவின் வழியாய் உம் திருமகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்று தாரும் நன்மையை பெற்று தாரும் இதனால் உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும் அம்மா அடைக்கல தாயே ஆமென். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம் காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம் என்னை படைத்தேன் என்றும் என்றும் முந்தன் உகந்த காணிக்கையா என்னை படைத்தேன் என்றும் என்றும் முந்தன் உகந்த காணிக்கையா காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, கடவுளுடைய தாயும் எங்கள் அன்னைமானவரின் விண்ணேற்பு பெருவிழாவில் குத்துவிளக்கேற்றி ஒப்புக் கொடுக்கும் பழி பொருட்களை நீர் தாழ்மையுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். உமது அருளாலயம் துயர் நீங்கி நலன் பெற்று நன்றி பெருக்கோடு உம்மை போற்றிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கறை செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னியாகிய அடைக்கல மாதா இன்னும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திருவை அடைய இருக்கின்ற நிறைவான தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்று திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும்
முன்னடையாளமாகவும் அது ஆறுதலையும் வழங்க விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து அக்கிளைப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயுள் சிவானந்தம்,
மேனாளாயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர், இந்த பீடத்தில் சூழ்ந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள் சிறப்பாக தங்களது கரத்திலே குத்துவிளக்கு ஏந்தி அடைக்கல தாயிடத்தில் முழுமையாக தன்னை ஒப்படைத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தை நினைவு கூர்ந்து அவர் நினைத்த காரியங்கள் அனுகூலமாகவும் அவர் எடுத்த காரியங்கள் நடைபெறவும் அடைக்கல தாவலோடு இந்த வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவதோடு அவர்கள் யார் யார் அவர்களில் வேண்டிக்கொள்ள இருக்கின்ற அவர் அனைவரையும் சிறப்பாக நினைவு கூர்ந்து அனைவரையும் அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அடைக்கலத்தாய், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினா பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். ஆ, ஆ, ஆ. பசனி தப மகரி சனி சனி சா, பசனி தப மகரி சனி சனி சா. வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள், வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். அள்ள அள்ள குறையாது அன்பின் தாகம் தனியாது, என்றும் என்றும் மறையாது நம்மை விட்டு விலகாது. அள்ள அள்ள குறையாது அன்பின் தாகம் தனியாது, என்றும் என்றும் மறையாது நம்மை விட்டு விலகாது. வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். ஆ, ஆ, ஆ.
அறுசுவை உணவினை அடிக்கடி உண்ணும் நீங்கள் இறைவனின் உணலை உண்ண வாருங்கள். இறைவனின் உடலை உண்ண வாருங்கள். மன்னாவை உண்டதாள் கானான் தேசம் நுழைந்தனர் மோட்சம் சேர அழியா உணவு உண்ண வாருங்கள். மோட்சம் சேர அழியா உணவு உண்ண வாருங்கள். தன்னையை கொடுத்தவர் நமக்காக உடைந்தவர் வாழ வைக்க அழைக்கிறார் வாருங்கள். தன்னையை கொடுத்தவர் நமக்காக உடைந்தவர் வாழ வைக்க அழைக்கிறார் வாருங்கள். அன்பு நீதி சமுதாயம் படைத்திடுவோம் நாம் அவர் வழி நாளும் வாழ்ந்திடுவோம். அன்பு நீதி சமுதாயம் படைத்திடுவோம் நாம் அவர் வழி நாளும் வாழ்ந்திடுவோம். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். இது நன்றியின் நேரம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏலாக்குறிச்சி அருள்நிறை அடைக்கல மாதாவின் அன்பு பக்தர்களே, கடந்த 2 ஆண்டுகளாக இந்த ஒளி விழா திருப்பலி நம்முடைய வீரமாமுனிவர் மண்டபத்தில் நடைபெற்றது. இறைவனின் சிறப்பான அருளாலும் அன்னை மரியாவின் ஆசிராலும் பல நாள் காத்திருப்புக்கு பிறகு இந்த ஆண்டு நமது புதுப்பிக்கப்பட்ட திருத்தலத்தில் சிறப்பான விதத்தில் இந்த குத்துவிளக்கு பூஜை ஒளி விழா திருப்பலி நிறைவேறி இருக்கிறதற்கு இறைவனுக்கு நம்முடைய முதல் நன்றியை செலுத்துவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து அருமையான திருப்பலி நிறைவேற்றி இறையாசிர் பெற்று தந்த நம்முடைய குடந்தை மறை மாவட்ட மேதகாயர் ஜீவானந்தம் அவர்களுக்கு நம்முடைய அதிபர் தந்தை மற்றும் உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கைகளை தட்டி தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய நன்றியின் அடையாளமாக இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். அனைவரும் கைகளை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவித்து. பிரியமானவர்களே, நம்முடைய திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் மிக அதிக அக்கறை கொண்டு திருத்தலத்தை புதுப்பித்து இரவு பகல் இன்று பாராது நமது திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக மட்டுமே முழு மூச்சாய் பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை பி தங்கசாமி அவர்களுக்கு உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இந்த நாளில் நமக்காக இங்கு வந்து குத்துவிளக்கு பூஜையில் கலந்து இறை ஆசிரை பெற்றுத்தந்த நம்முடைய மறை மாவட்ட குருக்கள், மறை வட்ட குருக்கள், மேலும் துறவர சபை அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர் ஆகிய அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றியை அதிபர் தந்தை சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ஃபாதர்ஸ். மேலும் நமது திருத்தலத்தின் சிறப்பாக பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற பீட அலங்காரம், பீடம் மிக ஆர்வத்தோடும் சுறுசுறுப்போடும் செய்து வருகின்ற நமது திருத்தல அருட்கண்ணியர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் அத்துணை அருட்சகோதரிகளுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ சிஸ்டர். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று சிறப்பாக நம்முடைய ஆயருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, இருந்தாலும் இங்கு வந்து திருப்பலி நிறைவேற்றினார். அவருக்கு உறுதுணையாக சிறப்பான மறையுரை வழங்கியவர் நமது ஆயரின் செயலர். எனவே அவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கைகளை தட்டி தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய திருத்தலத்தின் அனைத்து காரியங்களையும் மிக சிறப்பாக பொறுப்போடு செய்து கொண்டிருக்கும் வேதியர் மற்றும் என்னோடு இணைந்து உத்வேகத்தோடு சுறுசுறுப்பாக அனைத்து காரியங்களும் செய்யும் அருட்சகோதரருக்கும் மற்றும் அழகாக இசையமைத்து பாடல்களை பாடிய பாடல் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளை கைகளை தட்டி தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, நம் பங்கை சார்ந்த கிளை கிராம நாட்டாமைகள், இளைஞர்கள், தன்னாழ்வர்கள், பங்கு மக்கள், கிளை கிராம மக்கள், அலுவலக பணியாளர்கள், அன்னை நிலைய பணியாளர்கள், ஆசிரியர்கள், உணவு சமைத்தவர்கள், மருத்துவத்துறையினர், காவல்துறை நண்பர்கள், போக்குவரத்து துறையினர், மின்சாரத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர்,
ஊராட்சி பணியாளர்கள், இன்னும் சிறப்பாக இந்த நாளிலே யூடியூப் வழியாக நமக்கு இந்த திருப்பலியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற பெஸ்கி கலை தொடர்பு இயக்குனர் தந்தை, செய்தி தொடர்பு துறை, மின் அலங்காரம் மற்றும் திருத்தல பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய திருத்தல அதிபர் மற்றும் உங்கள் ஒவ்வொருவின் சார்பாக நம்முடைய நன்றிகளை கைகளை தட்டி தெரிவித்துக் கொள்வோம். மிக சிறப்பாக இந்த நாளிலே இந்த வழிபாட்டிலே பங்கு கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி செபித்தும், இன்னும் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு செபித்தும், அனைத்து விதத்திலும் உதவி செய்த இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருத்தலத்தின் அதிபர் தந்தை சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அருள்நிறை அடைக்கலமாதா உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அடைக்கல மாதாவின் அன்பு பக்தர்களே, நமது திருத்தலமானது 325 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்தின் புதுப்பிப்பு பணிகள் வெற்றிகரமாக நிறைவேறியதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த புனித பணிக்காக தங்களின் ஜெபங்களாலும் பொருளுதவிகளாலும் துணை நின்ற அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் எங்களது இதயம் கனிந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அடைக்கல மாதாவின் மீது கொண்ட ஆழ்ந்த பக்தியின் காரணமாக இந்த புதுப்பிப்பு பணிகள் காலத்திற்குள் நிறைவு பெறும் வகையில் சேலத்தைச் சேர்ந்த பொறியாளர் திரு லியோ சார்லஸ் அவர்கள் ரூபாய் 1,50,00,000 தொகையை முன்பணமாக வழங்கி பெரும் துணையாக இருந்தார். அந்த தொகையை திருப்பி செலுத்துவதற்கும் இந்த உயரிய திருப்பணியில் தாங்களும் பங்கெடுத்து தங்களின் தாராள நன்கொடைகளை கொடுத்து உதவ உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். எங்களது நன்றியின் அடையாளமாக ரூபாய் 1,00,000 அல்லது அதற்கு மேல் கொடுப்பவர்களின் நன்கொடையாளர்களின் பெயர்கள் ஆலயத்தின் முகப்பிலே கல்வெட்டில் பொறிக்கப்படும் என்பதையும், மேலும் புதிய ஆலய இருக்கைகள், பெஞ்சஸ் இன்னும் நிறைய தேவைப்படுகிறது. இதற்கு நன்கொடை வழங்குவோரின் பெயர்கள் அந்த இருக்கைகளின் நினைவாக பொறிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருத்தலத்தின் மேலும் பல வளர்ச்சி பணிகளுக்கு தங்களின் ஜெபங்களையும் நன்கொடைகளையும் தாராளமாக கொடுத்து உதவ உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். Dear pilgrims in Christ, we thank God for the successful renovation of our 325 years old Adaikala Mada Shrine, Yelakuruchi. We express our heartfelt gratitude to all our benefactors. In a special way, we acknowledge Engineer Mr. Leo Charles of Salem, who generously advanced more than 1 crore to ensure the quick renovation of the church. We appeal to you to contribute generously for this noble cause. As a token of our gratitude, the names of benefactors who contribute 1 lakh or more will be engraved on the Shrine Benefactors Memorial in the church. Those who contribute rupees 25,000 towards the new pews or benches will have their names inscribed on the pews. We continue to seek your prayers and generous support for the further development of the shrine. May Adaikala Mada bless you, your family. Thank you. இயேசுவில் அன்புள்ளவர்களே, எல்லாருக்கும் நம்ம உதவி பங்குதந்தை நன்றி சொன்னார். அவருக்கு நாம் சிறப்பான விதத்தில் நன்றி சொல்ல வேண்டும். அவர் ஒரு அருமையான பாடகர், நல்ல மறைவுரை ஆற்றுபவர், சுறுசுறுப்பாக எல்லா வேலையிலும் பணிகளையும் சிறப்பாக செய்கின்றவர். இந்த விழாவிற்கு தேவையானவற்றெல்லாம் செய்து மற்றவர்கள் இணைந்து அருமையாக செய்திருக்கின்றார். எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கரவொலி எழுப்பி சொல்லுவோம். நன்றி. நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திருத்தல பங்கினுடைய அதிபர் தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் வேதியருக்கும் அருள் சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின பெருநாள் வாழ்த்துக்களையும் நமது அடைக்கல அணையின் விண்ணேற்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். இந்த குத்து விளக்குகளை ஏற்றி இறைவனிடம் மன்றாடிய நீங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு வீடு திரும்பலாம். ஏனெனில் நிச்சயமாக தாழ்ந்தோருடைய ஜெபங்களை கடவுள் கனிவுடன் கேட்டு அருள் புரிவார். அதற்கு நமது அன்னையே சாட்சி.
அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே அறிவித்தது போல இந்த ஆலயம் இவ்வளவு அழகாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு அமைதியோடு இறைவனை வழிபட முடிகிறது. அதற்கு ஏராளமான பணம் தேவைப்பட்டது. ஒரு பொறியாளர் முன்வந்து முன்பணமாக கொடுத்து நமக்கு இதை விரைவாக முடிக்க உதவி செய்திருக்கிறார். அவருக்கு அது திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே தான் உங்களுடைய தாராள மனதை நாங்கள் கேட்கிறோம். சிறு உதவியாக இருந்தாலும் அது பெரும் துணையாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நேரத்திலே நம் அனைவரையும் இங்கு ஒன்றாக அழைத்து அருமையாக இந்த திருப்பலிக்கு ஏற்பாடு செய்து நாம் பக்தியோடு இறைவனை வழிபட உதவி செய்த நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் மீண்டும் நாம் அனைவரும் கரவுளை எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த அருணிறை அடைக்கல மாதாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கும் நிலைவாழ்வுக்கும் வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அருள் நிறை அடைக்கல மாதாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர அருள் புரிவாராக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்ல அவர் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகனும் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
வேண்டுதல் கேட்டு வரம் தந்து எம்மை காத்தருள்வாயம்மா. நம்பியே வந்து நெஞ்சுருக